குலதெய்வம் நம்ம காவல் தெய்வம். இத உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கண்டிப்பா நீங்க போய் வணங்கியே ஆகணும். ஏன் தெரியுமா? குலதெய்வம்ங்கிறது மத்த எல்லா தெய்வங்களை விடவும் நம்மள முதன்மையா முக்கியமா பாக்குற தெய்வம். நம்ம நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அக்கறை எடுத்துக்கும். நமக்கு என்ன தேவைன்னு உடனே தெரிஞ்சு அதை உடனே கொடுக்கக்கூடியதே நம்ம குலதெய்வம் தான். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வத்தை வழிபட்டா குழந்தை பாக்கியம் உள்பட நம்ம ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க குலதெய்வத்தை தலைமுறை தலைமுறையா வழிபட்டு வர்றாங்க. அந்த தெய்வத்தை பத்தி அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்தா அதை தீர்த்து வைக்கிற இடமா குலதெய்வ கோயில் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக உருவான குலதெய்வ கோயில் அவங்க வம்சத்துக்கு முக்கியமான கடவுளா இருக்கு. அதனாலதான் அந்த சமூகத்துல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு கல்யாணம்னா முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தான் போகும். குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கிறதையும் குலதெய்வ கோயில தான் செய்வாங்க. இப்படி முதல் மொட்டை அடிச்சா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற தலைமுறையில பல பேருக்கு அவங்க குலதெய்வம் யாருன்னே தெரிகிறதில்ல. தகவல்கள் சரியா கைமாறாததால குலதெய்வ வழிபாட்டையே நிறைய பேர் மறந்துட்டாங்க. சிவன், விஷ்ணு, பிள்ளையார், முருகன் இவங்க எல்லாம் பொதுவான தெய்வங்கள். இவங்க குலதெய்வம் வரிசையில வரமாட்டாங்க. குலதெய்வம்ங்கிறது ராமர் மாதிரி மனிதனா பிறந்து மக்களோடு மக்களா வளர்ந்து அவங்க கஷ்டங்களை தீர்த்து வச்சவங்களா இருக்கலாம். இப்படி தங்கள் வம்சத்தை காப்பாத்தினவங்களை தான் குலதெய்வமா வணங்குறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகி அது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பரவி தலைமுறை தலைமுறையா வர்றதுதான் குலதெய்வ வழிபாடு. அதாவது நம்ம முன்னோர்களை வணங்குறது தான் காலப்போக்குல குலதெய்வமா மாறி இருக்கு. அதனாலதான் எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்யணும்னு சொல்லுவாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைங்கிற பழமொழியே இதனாலதான் வந்துச்சு. இந்த குலதெய்வ வழிபாட்டுல ஏதாவது குறை இருந்தா நாம நினைக்கிற காரியங்கள் நடக்கிறதுல தடை வரும், நிறைய கஷ்டங்கள் வரலாம். உங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு இப்ப நாம பார்க்கலாம். இது ரொம்பவே எளிய வழிதான், வாங்க தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் அறியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியையோ வேண்டிக் கொண்டு மனமுருகி எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு காட்டு என்று வேண்டிக் கொண்டால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிகாட்டுவார்கள் என்பது நம்பிக்கை. முன்பு காலத்துல சிலருக்கு அவங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருந்தப்போ ஒரு வழியை கடைபிடிச்சாங்க. முதல்ல சுத்தமான ஒரு ஆத்துலயோ குளத்திலையோ குளிச்சுட்டு சுத்தமான இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி களிமண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் அந்த களிமண்ணை பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பெருசா பிடிச்சு வைங்க. ஒரு மரப்பலகை மேல சந்தனத்துல ஒரு கட்டம் போடுங்க. அப்புறம் அந்த களிமண்ணால செஞ்ச குலதெய்வ உருவத்தை அது மேல வைங்க. குலதெய்வம் ஆனா பெண்ணான்னு தெரியாததால சந்தனம், விபூதி, மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தூவி பூஜை செய்யுங்க. பூஜை முடிஞ்சதும் அந்த களிமண் உருவத்தை பூஜை அறையில சாமி பீடத்துல பாதுகாப்பா உடையாம வச்சிடுங்க. தினமும் இந்த உருவத்துக்கு ஒரு பூவாவது வைங்க. பூ வைக்க முடியலைன்னா கொஞ்சம் குங்குமமாவது தூவி, குலதெய்வமே நீ யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுவாயா அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. இப்படி நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபட்டு வரும்போது ஒரு நாள் கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்க கனவுல வந்து தன்னை அடையாளம் காட்டும். இல்லைனா யாராவது ஒருத்தர் மூலமா குலதெய்வம் பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இது நிச்சயம் நடக்கும்னு பெரியவங்க சொல்வாங்க. உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சதும் நீங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இத்தனை நாள் நீங்க வணங்கின களிமண் உருவத்தை எடுத்துட்டு போங்க. அங்க குலதெய்வத்தை வணங்கினதுக்கு அப்புறம் கோயில்ல இருக்கிற மரத்துக்கு அடியிலையோ இல்லைன்னா கோயில் குளத்திலேயோ அந்த உருவத்தை வச்சுட்டு வந்துடலாம். இந்த முறையை பின்பற்றி உங்க குலதெய்வத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பம் ஆலமரம் மாதிரி செழிச்சு புல் மாதிரி வேரொன்றி நல்லா வாழணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தா மத்த எந்த தெய்வத்தோட அருளும் முழுசா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட அனுமதி அல்லது ஆசீர்வாதம் இல்லனா நீங்க எவ்வளவு பெரிய பூஜை யாகம் செஞ்சாலும் எவ்வளவு கோயில்களுக்கு போனாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லனா பல பிரச்சனைகள் வரும். அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது பங்குனி உத்திர நாள்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கும். குலதெய்வத்தை வழிபடுறதால என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் தெரியுமா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் உபாதைகள் இருக்கிறவங்க குலதெய்வத்தை வழிபட்டா அதுல இருந்து குணம் பெறலாம். படிப்புலையோ தொழிலையோ முன்னேற்றம் வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வம் அருள் புரியும். கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது வழக்குகள் இருந்தா அதுல நியாயம் கிடைச்சு வெற்றி கிடைக்கும். இப்படி குலதெய்வ வழிபாட்டுல பல நல்ல பலன்கள் இருக்கு. மனப்பூர்வமான பக்தியோடும்
முழுமையான நம்பிக்கையோடும் குலதெய்வத்தை வழிபட்டால் உங்கள் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக செழிக்கும் என்பது ஐதீகம்.